Hi friends, welcome to Green Recipe video. இன்னைக்கு வீடியோல நல்ல சூப்பரான ஒரு கோபி மஞ்சூரியன் பார்க்கலாம். இது செமி கிரேவியாவும் பண்ணலாம், அப்படிலாம் நீங்க ட்ரையாவும் கூட பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துட்டு அதை பீஸா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா நல்ல ஹாட் வாட்டர்ல உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வச்சிருந்த காலிஃப்ளவர்கள்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி ஓரமா வச்சிருங்க. காலிஃப்ளவரை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நாம் ஒரு மாவு தயார் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்குறேன். அதே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காலிஃப்ளவருக்கு தக்கன உங்களோட மாவளவுகளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஒரே டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அப்புறம் நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயுமே நமக்கு கொஞ்சம் லிக்யூடாகவே தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாவோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணுற மாதிரி கைகளால் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த காலிஃப்ளவரில் மாவுகள்லாம் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை விட்டுருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்கு. அப்புறமா நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிறப்போ நாம் வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் இந்த ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வதக்குன்னு ஆயிரும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்மளோட காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நாம் இதே மாதிரி நாம் வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும். இப்போ இதுவுமே நல்லா கிறிஸ்பாயிட்டு அதையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நாம் இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு வேறொரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப்பு ஃபைனாக சாப் பண்ண வெள்ளைப்பூடு அதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த வெள்ளைப்பூடோட கலரு சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணி கொடுத்துருங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கானியன் போட்டிருக்கிறேன். ஸ்ப்ரிங்கானியன் ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன். அப்புறமா சில்லி பவுடர், காரத்துக்கு தேவையான அளவுக்கு நமக்கு சில்லி பவுடர் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நாம் டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா தக்காளி கூட அரைச்சி நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க இந்த மாதிரி. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துருக்குறேன் நான். அப்புறம் நல்லா அதையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நாம் இதில்
ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவரையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லாச்சு ட்ரையாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுட்டு ட்ரையாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாஸ் எல்லாம் நல்லா ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு டாஸ் பண்ணி எடுத்தால் போதும். அந்த கிறிஸ்பினஸோடே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சாஸ் எல்லாமே நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதில் லாஸ்ட்டாக நமக்கு மல்லி இலையோ அல்லது காரம் வேணும் அப்படின்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். மல்லி இலை வேணால் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். See you next video.